நம்ம நிறைய கொலைகள் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். நிறைய வினோதமான கொலைகள், நிறைய விசித்திரமான கொலைகள். பல கொலைகள் நம்மளோட க்ளோஸ் லைஃப்பை விட ரொம்பவே கனெக்ட் பண்ணிக்க முடியாத லெவலில் கொலைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கொலைகளில் இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசை, உணர்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சிக்கு ஆசைப்பட்டு உணர்ச்சிக்கு அடிமையாகி பாலியல் தொல்லை கொடுத்து ஒருத்தையை கொலை பண்ணியிருக்காங்க. வணக்கம், நான் உங்களோட விஜய் நவநீத். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய கதை எப்படிப்பட்ட ஒரு கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையோட ஆரம்பம் பாம்பேயில் ஆரம்பிக்குது. ஒரு 19 வயசு ஃபோட்டோகிராஃபர் கிட்டேருந்து. ஒரு 19 வயசு பையன் ஒரு 20 வயசு பொண்ணை அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. என்னன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணித்தரேன், நான் உனக்கு டிஃப்ரெண்டாக ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. இதை நம்பி போன அந்த மாடல் அழகி 20 வயசு பொண்ணு அவரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. போன இடத்துல ஒரு பெரிய விபரீதம் நடந்திருக்கு. அது என்ன மாதிரியான விபரீதம்னு பார்த்தீங்கன்னா, இவர் இந்த பொண்ணுக்கிட்ட தான் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டாதான் நான் உனக்கு ஃபோட்டோகிராஃப்ஸ் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லி பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு. பாலியல் தொல்லை கொடுத்த இவர் அந்த பொண்ணு இவரை தட்டி விட்டு மறுத்து பயங்கரமான ஒரு வாக்குவாதமானது அந்த இடத்துல நடந்திருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் அந்த வாக்குவாதத்தோட எண்டு எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 19 வயசு பையன் ஒரு ஸ்டூல் எடுத்து அந்த பொண்ணு மேலே அடிச்சிடுறாரு. மயக்கத்தில் அந்த பொண்ணு கீழே விழுந்துடுறாங்க. அந்த மயக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணை இவர் கற்பழிக்க ட்ரை பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் அதே சமயத்தில் இவர் பல ரீதியாக, உடல் ரீதியாக பயங்கரமான பாலியல் தொல்லை அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்காரு. அதுவும் அந்த பொண்ணு உயிரோடு இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு பாலியல் தொல்லை நடந்திருக்கு. கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறப்போ அந்த 20 வயசு பொண்ணு இறந்துடுறாங்க. இறந்ததை எப்படி மேட்ச் பண்ணணுங்கிறதுக்காக இந்த 19 வயசு பையன் ஒரு ரோப்பையும் ஒரு லேஸையும் அவங்க கழுத்தில் கட்டி கொன்னுறாரு. கொன்னுட்டு அவங்கள ஒரு பேகுக்குள்ளே போட்டு சீல் பண்ணி ஒரு கேபில் போட்டு எங்கேயோ வேறு இடத்துல டிஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அந்த சமயத்தில் ஒரு கேபை புக் பண்ணியிருக்காரு. அந்த கேப்காரர் இந்த பேக்கில் என்ன பெருசாக இருக்குது, ஏன் இவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு கேட்டப்போ அந்த கேப் ரைடை கேன்சல் பண்ணிவிட்டு இறங்கியிருக்காரு. அண்ட் அந்த இறங்கின இடத்துலேருந்து இன்னொரு கேபை புக் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த கேபில் அந்த பணத்தை உள்ளே வச்சு வேறு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. இதில் சோகமான ஒரு விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 20 வயசு பொண்ணோட மாடல் ஆகணுங்கிற ஆசை அங்கே முடியுது. வேணா அவங்க உயிரும் இழந்துடுறாங்க. இந்த 19 வயசு பையனை பிடிச்சி போலீஸ் விசாரணை பண்ணப்போ இப்போ நான் சொன்ன உண்மைகள் எல்லாம் தெரிய வந்திருக்கு. அதில் ஒரு பெரிய மர்மமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 19 வயசு பையன் பாம்பேயை சேர்ந்தவன் கிடையாது. அவன் ஹைதராபாத்லேருந்து பாம்பேக்கு வந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அண்ட் அதே சமயத்தில் நிறைய பேர்கிட்ட, நிறைய பொண்ணுங்க கிட்ட இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணித்தர, நிறைய பேர்கிட்ட ஆசை வார்த்தை சொல்லி மயக்கியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. 20 வயசு பொண்ணு மாடல் ஆகணும்னு ஆசைப்பட்ட பொண்ணு, அந்த பொண்ணோட வாழ்க்கை இப்போ இல்லை. 19 வயசு பையன் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு ஆசைப்பட்ட பையன், அவனோட வாழ்க்கையும் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கி கூட நம்ம நாட்டில் பாலியல் ரீதியான தொல்லைகள், பிரச்சனைகள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் 2 பேரும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதுக்கு இந்த ஒரு விஷயம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி என்ன தோணுதோ.